ஹாய், எல்லாத்துக்கும் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோட லவ் மேரேஜ் கருத்து வந்து சொல்கிறேன். யாருமே லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பெற்றவங்களோட சம்மதத்தை கேட்டுட்டு மட்டும் பண்ணுங்க. நீங்களாக முடிவெடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். என்னால் யாரோட துணை இல்லாமல் வாழ முடியும்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி லவ் மேரேஜ் வந்து பண்ணாதீங்க. உங்கள் பெற்றவங்களோட சம்மதத்துக்காக 1 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து வெயிட் பண்ணியே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து அவங்களோட வார்த்தையை மீறி அவங்கள மதிக்காமல் நீங்கள் ஓடி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ஊர் எல்லாருமே பேசும். ஊர் உங்களை பேசுறது மட்டும் இல்லாமல் பெற்றவங்களையும் பேசும். இந்தா அவன் மக இப்படி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி பெற்றவங்களையும் திட்டுவாங்க. உங்களையுமே இந்தா இவ சரியான ஓடுகாலி தானே, இவ வந்து அவனை கூட்டிகிட்டு ஓடி வந்தவ தானே அப்படின்னு சொல்லுக்கு வந்து ஆளாகாதீங்க. அதனால நீங்கள் யாரை லவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பெற்றவங்களோட சம்மதத்தை கேட்டு மட்டும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்கள். நீங்கள் லவ் மேரேஜ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து எனக்கான கருத்து. நான் வந்து லவ் மேரேஜ் வந்து பண்ணவே கூடாதுன்னு தான் நான் வந்து நினைப்பேன். அதனால் லவ் மேரேஜ் வந்து நீங்கள் 2 பேருமே நீங்கள் அன்பாக இருந்தாலுமே நீங்கள் பெற்றவங்களோட சம்மதத்தோடு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணீங்களோ அதே லவ்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருத்தருக்காவது சந்தோஷம் இல்லை, முன்னாடி இருந்த அன்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் வாழ்கிறது கஷ்டம்தான். இது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வாழ்க்கையில் வந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். இதுதான் என்னோட லவ் மேரேஜுக்கான கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.